Hi, I love your presence. இன்னைக்கு நாம கிரேவோல்ஃப் வாசுவோடைய மீரா பங்களா கோஸ்ட் வீடியோ வந்து டீபங்க் பண்ண போறோம். நான் டீபங்கிங் வீடியோலாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல லாஸ்டா ஒரு வாட்டி கிரேவோல்ஃப் வாசுவோடைய மீரா பங்களா வீடியோ மட்டும் டீபங்க் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த கோஸ்ட் ஹண்டிங் டீபங்கிங் வீடியோ. அண்ட் திஸ் இஸ் ராட்சச ராவணா. இந்த மீரா பங்களாக்குள்ள கிரேவோல்ஃப் வாஸ் என்டர் ஆனதுமே மீரா பங்களாக்குள்ள இருக்கக்கூடிய ரைட் சைட் ரூம் உடைய டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. உடனே இவரும் உள்ள போய் பாக்குறாரு. பட் அங்க யாருமே இல்ல. சோ இது எப்படி நடந்தது? இது உண்மையாவே பேயா? வாங்க பாத்துடலாம். ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரூம்க்கு 2 வழி இருக்குது. இந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆனதுமே கிரேவோல்ஃப் அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது உள்ள பேய ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்டர் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இன்னொரு வே வழியா வெளியே மீரா பங்களாவுடைய என்ட்ரன்ஸுக்கு போயிடுறாரு. நல்லா நோட் பண்ணின ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஆட்டோமேட்டிக்கா டோர் க்ளோஸ் ஆகுச்சுல, இந்த டோர் இருக்கக்கூடிய அந்த ரூம் உடைய ரைட் சைட்ல, அதாவது பேக் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. இந்த வழியா நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த கப்போர்டு இருக்கக்கூடிய ஏரியா இருக்குது. அந்த கப்போர்டு இருக்கக்கூடிய ஏரியா வழியா ஒரு வழி போகுது. இந்த வழி ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆன அந்த டோர் கிட்ட போய் அதுல இருந்து என்ட்ரன்ஸுக்கு போகுது. சோ இத பண்ணது பேய் கிடையாது, ஒரு மனுஷன் தான். இங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பின்பக்கம் கூடிய வந்து இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவன் வெளியே போயிடுறான். தென் இவரு மீரா பங்களாவுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கப்போர்ட் ஏரியால இருந்து சவுண்ட் வருது. இவருமே அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக அகைன் அதை பண்ண சொல்றாரு. அகைன் அந்த சவுண்ட் வருது. நீங்க பேய அந்த இன்னொரு தடவை பண்ணி காட்டுங்க. தேங்க்யூ. இந்த சீனை நீங்க பார்க்கும்போது நிஜமாவே ஆப்போசிட்ல யாருமே கிடையாது, பட் சவுண்டு மட்டும் வருது. சோ அது கன்ஃபார்மா பேய் தான் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? சோ இத எப்படி இவங்க பண்ணாங்க? நிஜமாவே அந்த சவுண்ட் அங்க இருந்து தான் வந்ததா? இத பண்ணது நிஜ பேயா? வாங்க பாத்துடலாம். இந்த சீன்ல வந்த சவுண்ட் நிஜமான ஒரு சவுண்ட் தான், அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் வந்த சவுண்ட் இங்க இருந்து வரல. இந்த ஏரியாவுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த கப்போர்டு ஏரியாவில இருந்துதான் அந்த கோஸ்டா நடிக்கக்கூடிய ஆக்டர் தட்டி அந்த சவுண்டை வந்து வர வச்சிருக்காரு, சவுண்டை கொடுத்திருக்காரு. இதுவும் பேக் சைடும் வேற வேற கிடையாது. பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த கப்போர்டுடைய பேக் போர்ஷன் தான் இது. சோ அங்க தட்டுனா இங்க சவுண்ட் வரும். பட் பாக்குற நமக்கு சவுண்டு அங்க இருந்து வராம இங்க இருந்து வந்த மாதிரி தான் தோணும். காய்ஸ், இதுக்கப்புறம் தான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டிங் லைக் டிராமாவை நீங்க பார்க்க போறீங்க. மனசை தேத்திக்குங்க. நிறைய சவுண்டு கேக்குது அப்படின்னு மேல போறாரு இந்த கிரேவோல்ஃப் வாசு. இந்த கிரேவோல்ஃப் வாசு மேல வந்த கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய 2 டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இவருமே அங்க போய் பாக்குறாரு. பட் அங்க யாருமே இல்ல. சோ இதை எப்படி இவங்க பண்ணாங்க? இத பண்ணது உண்மையான பேயா? வாங்க பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் டோர் க்ளோஸ் ஆனதுமே இவர் போய் பாப்பாரு, அங்க யாருமே இல்ல. பின்ன எப்படி அந்த டோர் க்ளோஸ் ஆயிருக்கும்? அதுக்கு காரணம் டிரான்ஸ்பரண்ட் நைலான் த்ரெட். இந்த டிரான்ஸ்பரண்ட் நைலான் த்ரெட்டை வச்சுதான் அந்த டோரை இந்த பால்கனிக்கு போகக்கூடிய வழியில இருந்து அந்த கோஸ்டா நடிக்கக்கூடிய ஆக்டர் அதை இழுத்திருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஏதோ பேதம் பண்ணிருக்க மாதிரி தோணும். தென் இந்த கிரேவோல்ஃப் வாசு இங்க வரதுக்கு முன்னாலேயே அந்த நைலான் த்ரெட்டால டோரை இழுத்த அந்த ஆக்டர் பால்கனி பக்கமா போய் சுத்தி இந்த கதவு கிட்ட வந்து டோருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த டோருடைய லாக் ஹேண்டில புடிச்சு இந்த டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி காட்டியிருக்காரு. இதையுமே ஏதோ பேய் தான் பண்ணுச்சு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த கிரேவோல்ஃப் வாசு இந்த டோர் கிட்ட வந்ததுக்கு முன்னமே
அந்த ஆக்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு மூவ் ஆகி போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் கிரேவோல்ஃப் வாசு மீரா பங்களால கிச்சன் ரூம்ல மீரா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிச்சனோட டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். பட் கிரேவோல்ஃப் வாசு ஓபன் பண்ணும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இதை எப்படி அவங்க பண்ணாங்க வாங்க பாத்துடலாம். நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மீரா கூட பேசுறதுக்கு முன்னால அந்த டோரை கிரேவோல்ஃப் வாசு காட்டுறாரு. தென் அகைன் மீரான நேம் இருக்கக்கூடிய அந்த சுவரை காட்டுறாரு. அப்போ ஒரு சவுண்ட், டோர் க்ளோஸ் ஆகக்கூடிய சவுண்ட். இந்த சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் கிரேவோல்ஃப் வாசு கேமராவை திருப்புறாரு. ஓகேயா? மீரா, சோ வெளியே ரைட் சைடு சுவர் ஓரமா நின்னிருந்த ஒருத்தன் அந்த டோரை இழுத்து க்ளோஸ் பண்ணுறான். தென் கிரேவோல்ஃப் வாசு அந்த டோரை ஓபன் பண்ற சமயம் அவன் அந்த ரைட் சைடு பால்கனி பக்கமா போயிடுறான். அப்போதான் கிரேவோல்ஃப் வாசு அதை பார்க்கும்போது அங்க யாருமே இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ கரெக்டா இவர் டோர் ஓபன் பண்ணும்போது எப்படி அந்த ஆக்டர் அங்க இருந்து மூவ் ஆக முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான கோட் வேர்டு தான் இந்த மீரா. நல்லா நோட் பண்ணுங்க. இவரு இந்த டோரை ஓபன் பண்றதுக்கு முன்னால மீரான்னு சொல்லுவார். மீரா, இந்த வேர்டு கேட்டதுமே அந்த கோஸ்ட் ஆக்டர் அலர்ட் ஆகிடுவான், டோரை ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு. தென் இந்த சீன் முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரூமோட டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். இவருமே உள்ள போய் பார்ப்பாரு. பட் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இதை எப்படி இவங்க பண்ணாங்க? நிஜமாவே இது பேயா? வாங்க பாத்துடலாம். உன்னோட பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆனதுமே இந்த கிரேவோல்ஃப் வாசு ரூம் உள்ள என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடை கேமராவில் காட்ட மாட்டாரு. அதுக்கு பதிலாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய டோரை காட்டிட்டு அப்படியே லெஃப்ட் சைடாவே ஒரு ரொட்டேஷன் ஒன்று போடுவாரு. இப்படி ரொட்டேஷன் போடக்கூடிய அந்த சமயத்துல தான் செல்ஃப் பக்கமா ஒளிஞ்சு நின்று இருந்த அந்த கோஸ்ட் ஆக்டர் மெதுவா வெளியே போயிடலாம். நீங்க இதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த டோர் க்ளோஸ் ஆகும்போது கூட முக்காவாசி டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கிரேவோல்ஃப் வாசு அந்த டோரை கேப்சர் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இவர் நிக்கக்கூடிய இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமை பார்க்கும்போது அந்த ரூமுடைய டோர் ஃபுல்லி வைடா ஓபனா இருக்கும். இந்த சமயம் கிரேவோல்ஃப் வாசு மீரா கிட்ட பேசுற மாதிரி எனக்கு உன் பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கான்வர்சேஷன் பண்ற மாதிரி வெளியே இருந்த அந்த ஆக்டரை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போறதுக்காக டைம் கொடுக்குறாரு. இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த கோஸ்ட் ஆக்டர் அந்த ரூமுக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. கேமராவை மீரா அப்படிங்கிற பேரை நோக்கி இருக்கிறதுனால பின்னால இருக்கக்கூடிய கிரேவோல்ஃப் வாசுவும் அந்த பேரையே பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கேமரா வேணும்னா சுவரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கலாம். பட் கேமரா பின்னாடி இருக்கக்கூடிய கிரேவோல்ஃப் வாசு அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு தான் இருப்பாரு. எப்போ அவன் உள்ள போவான், எப்போ டோரை க்ளோஸ் பண்ணுவான், எப்போ கேமராவை திருப்பணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஸோ இந்த டோர் க்ளோஸ் ஆனதுமே கோஸ்ட் ஆக்டர் தான், பேய் கிடையாது. அதே போல இவர் ரூம் உள்ள என்டர் ஆகி ரொட்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த டோருடைய பொசிஷனை பாருங்க, ஹாஃப் ஓப்பன்ல இருக்குது. ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கேமராவை டோர் பக்கம் திருப்புறாரு. அப்போ அந்த டோருடைய பொசிஷன் ஃபுல் ஓப்பன்ல இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் அந்த செல்ஃப் பக்கமா ஒளிஞ்சு இருந்தவன் வெளியே போகும்போது போறதுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு அந்த டோரை ஃபுல்லா ஓபன் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான். இப்போ கிரேவோல்ஃப் வாசு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுமே லெஃப்ட் சைட் டோர் அண்ட் ரைட் சைட் டோர் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. பட் இந்த லெஃப்ட் சைட் ரூமுடைய டோர் பக்கம் யார் இருக்கான்னு அவர் போய் பார்க்கவே கிடையாது. அந்த டோருக்கு பின்னால கீழே உட்காந்துதான் அந்த டோரை அவன் ஆட்டிருக்கான். அவரும் அதை காட்டவே இல்லை. இப்போ
இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ரூமோட டோர் அகைன் ஆட்டோமேட்டிக்கா மெதுவா க்ளோஸ் ஆகுது. இவர் உள்ள போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. சோ இதை எப்படி அவங்க பண்ணிருப்பாங்க? இது உண்மையாவே பேயா? வாங்க பாத்துடலாம். இப்போ இந்த சம்பவம் நடக்கும் போதும் அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு கட் சீன் ஒண்ணு வரும். இது எதுக்காகன்னு சொல்றேன். அந்த ரூம் உள்ள இருந்துதான் ஒரு ஆக்டர் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணான். பட் ஒரே ஷாட்ல அந்த டோரை ஓபன் பண்ணும்போது உள்ள யாருமே இல்லாத மாதிரி காட்டினா தான் அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தென் பார்க்க ரியலிஸ்டிக்கா உண்மையான பேய்னு தோணும். பட் ஆக்சுவலா இது பேய் கிடையாது. இந்த கட் சீன் வந்ததுக்கு அப்புறமா தான் உள்ள இருந்தக்கூடிய அந்த ஆக்டர் டோருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த செல்ஃப்ல ஏறி உட்காந்துக்கிறான். தென் பேய் ஆட்டுற மாதிரி மேல இருந்து அந்த டோரை ஆட்டி க்ளோஸ் பண்ணுறான். இதுக்கு அப்புறமா தான் அந்த கிரேவோல்ஃப் பாஸ் உள்ள போறாரு. பட் எங்கேயுமே மேல இருக்கக்கூடிய அந்த செல்ஃபையோ அந்த லாஃப்டையோ கேமராவில் கேப்சர் பண்ணிருக்கவே மாட்டாரு. இதுக்கு அப்புறம் தான் அந்த பேய் இந்த வீட்டையே அலற விடுது. இதை பார்த்து கிரேவோல்ஃப் பாஸும் ரொம்பவே நடுங்கி போயிடுறாரு. இதுக்கு அப்புறம் தான் 2-3 கட் சீன்ஸ் வருது. இந்த கட் சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியாவுடைய ரூமுடைய டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. தென் ரொம்பவே விகோரஸாகவும் அடிக்க ஆரம்பிக்குது, ஷேக்காகவும் ஆரம்பிக்குது. மீனா, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ற வேலையா? நீங்க ஏதோ ஒரு மூலையில தான் உட்காந்து அழுதுட்டு இருக்க. எங்க இருக்கேன்னு சொல்றியா? நான் உன்னை வந்து பாக்குறேன். ஓகே, என்னதுன்னு பாக்குறதுக்கு கிட்ட வரும்போது ஆப்போசிட் டோருமே க்ளோஸ் ஆகுது. பட் உள்ள போய் பார்க்கும்போது யாருமே இல்லை. தென் உள்ள போனதுமே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா மறுபடியுமே க்ளோஸ் ஆகிறது. உள்ள கிரேவோல்ஃப் இருக்காரு. சோ எப்படி இதை இவங்க பண்ணாங்க? நிஜமாவே இது பேயா? இந்த சீனோட ஸ்டார்டிங்ல அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா அடிக்க ஆரம்பிக்கும் போது கிரேவோல்ஃப் வாஸ் வெளியே நின்று இருப்பாரு. அப்போ ஒரு கட் சீன் வரும். இந்த கட் சீன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கோஸ்ட் ஆக்டர் அந்த ரூம்குள்ள தான் இருந்திருக்கான். பட் அந்த கட் சீனுக்கு அப்புறமா அந்த ரூம்ல இருந்து ஆப்போசிட் ரூமுக்கு போயிடறான். அதாவது இந்த கிச்சன் ரூம்ல இருந்து ஆப்போசிட் ரூமுக்கு அவன் போயிடுறான். இவன் இந்த ரூமுக்கு போனதுக்கு காரணம் கிரேவோல்ஃப் பாஸ் கிச்சன் ரூமோட டோரை வந்து ஓபன் பண்ணி காட்டும் போது அந்த ரூம்குள்ள யாருமே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான். சரி, ஓகே, அந்த கோஸ்ட் ஆக்டர் தான் அந்த கிச்சன் ரூம்ல இருந்து ஆப்போசிட் ரூமுக்கு போயிட்டான்ல, பின்ன எப்படி கிச்சன் ரூமோட டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குமே முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து நிக்கிறது நம்மளுடைய நைலான் த்ரெட் தான். இதுல ஒரு கட் சீன் வந்ததுல அந்த சமயம் தான் அந்த நைலான் த்ரெட்டை அந்த கிச்சனுடைய டோர்ல வந்து கட்டிருக்காங்க. அந்த கோஸ்ட் ஆக்டர் ஆப்போசிட் ரூம்ல இருந்து தான் அந்த நைலான் த்ரெட் மூலமா அந்த டோரை வந்து இழுத்து ஷேக் பண்ணியிருக்கான். இங்க நோட் பண்ணீங்கன்னா கிரேவோல்ஃப் கிச்சன் டோர் கிட்ட போகும்போது ஆப்போசிட் ரூமோட டோருமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும். அதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய கோஸ்ட் ஆக்டர் கேமராவில் கேப்சர் ஆகிருவான்ல, அதனாலதான் அவனே அந்த டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கான். நைலான் த்ரெட்டை வச்சு எப்படிதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கதவை இழுக்க முடியும்? அந்து போயிடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதோட பேரே நைலான் த்ரெட். இந்த நைலான் அவ்வளவு சீக்கிரமா அந்து போகாது, கட் பண்ணா மட்டும்தான் கட் ஆகும். டென்னிஸ் பேட்ல இருக்கும்ல, அதுதான் அந்த த்ரெட். பட் இவங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா இன்விசிபிளான ஒரு த்ரெட்டா இருக்கும். இன்விசிபிளான த்ரெட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க, பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்க பாருங்க. धागा पास करके दिखा दो। तो भाई ये है थ्रेड जो कि है बहुत ही ज्यादा बारीक। ओहो भाई साहब जो थ्रेड है वो इतना पतला है भाई कि गाइस रियली अगर यहाँ पर बस मुझे थोड़ा सा नाटक करना है उसकी तरह मेरे को करना है, जादूगर की तरह, ठीक है। इमिटेटिंग बन गया है। और भाई ये जो धागा है ये इतना ज्यादा बारीक है कि मुझे भी इसको देखने के लिए सारे हवा में बड़े ध्यान से देखने पर दिखता। देखो कमाल की चीज है ना यार।
and it is levitating. मेरे दोनों பாத்தீங்களா, அந்த த்ரெட் இவ்வளோ க்ளோஸ்ல கேமரா ஸ்டெடியா ஸ்டாண்டிங்ல இருக்கும் போதே நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது நமக்கு பயத்தை கொடுக்கறதுக்காக வீடியோவை ஷேக் பண்ணி ஷூட் பண்ணும்போது எப்படி அந்த நைலான் த்ரெட் கேமராவில் தெரியும்? ஏற்கனவே இதே மீரா பங்களாவில் ஸ்பூக்கி கௌதம் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த கோஸ்ட் வீடியோவில் இந்த இன்விசிபிள் த்ரெட் கேமராவில் கேப்சர் ஆகிருக்கும். அதை நான் ஸ்லோ மோஷனில் காட்டி டீபங்க் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐகால்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்கால்லையும் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், அதுதான் இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ரூமோட டோர் க்ளோஸ் ஆயிருக்குல்ல, பின்ன எப்படி த்ரெட்டை வந்து உள்ள இருந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாருங்க, டோர் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகல, கேப் இருக்குது. ஓகே, தென் உள்ள வந்த கிரேவோல் வாசு ரூம்குள்ள நிற்கும் போது அந்த டோர் க்ளோஸ் ஆகும். அப்போ கிரேவோல் வாசு அந்த டோரை திறந்து வெளியே வந்த உடனே டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். அப்போ பக்கத்துல ரூம்ல இருந்து ஒரு குச்சி ஒன்று வந்து வெளியே விலகும். தென் அந்த கிச்சன் ரூம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல நின்று கிச்சன் ரூமை பார்ப்பாரு கிரேவோல்ஃப். அப்போவும் அது ஷேக் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கிச்சன்லயும் யாரும் இல்லை, ஆப்போசிட் ரூம்லயும் யாரும் இல்லை, பின்ன அது எப்படி ஷேக் ஆகுது, ஆப்போசிட் ரூமோட டோர் எப்படி ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது அப்படின்னு. இங்க தான் ரொம்பவே ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க, இவர் ஆப்போசிட் ரூம்குள்ள வரும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஆப்போசிட் ரூமோட டோருமே வந்து ஷேக் ஆகும். பட் உள்ள வந்த இவருடைய கேமராவில் அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோட டாப்பை வந்து காட்டியிருக்கவே மாட்டாரு. கிட்டத்தட்ட 90% வரைக்கும் காட்டினவர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 10% வந்து காட்டியிருக்கவே மாட்டாரு. அந்த செல்ஃப் டாப்ல இருந்துதான் அந்த கோஸ்ட் ஆக்டர் அந்த டோரை வந்து ஷேக் பண்ணியிருக்கான். இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த சம்பவங்கள் நடக்கும் போது கிரேவோல் வாசு சென்டர்ல நிக்கிறாரு. அவருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கிச்சன் ரூமுடைய ஒரு டோர், ரைட் சைட்ல இருக்கிறது இன்னொரு ரூமுடைய டோர். இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒவ்வொரு முறையுமே இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த கிச்சனுடைய டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் மட்டும்தான் ஆகுதே தவிர ஆட்டோமேட்டிக்கா ஓப்பனே ஆகாது. நான் வெளியே போறேன். அந்த டோரை கிரேவோல்ஃப் வாசு தான் ஓபன் பண்ணுவார். அதாவது கிரேவோல்ஃப் வாசு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பர்சனுடைய ஃபோர்ஸ்னால மட்டும்தான் அந்த டோர் ஓபன் செய்யப்படுது. மீரா, நான் அந்த ரூமுக்கு வர. பட் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸும் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பனுமே ஆகுது. பிகாஸ் உள்ள இருக்கவனால இந்த டோரை ஈஸியா ஆக்சஸ் பண்ணி ஓபன் பண்ணவும் முடியும், க்ளோஸ் பண்ணவும் முடியும். பட் இந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த கிச்சனுடைய டோர்ல கட்டிருக்கக்கூடிய அந்த த்ரெட்டால ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ரூம்ல இருந்து இழுக்க மட்டும்தான் முடியுமே தவிர அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தள்ளி ஓபன் பண்ண முடியாது. ஸோ அதை ஓபன் பண்ணணும்னா யாராவது ஒரு ஆள் ஓபன் பண்ணா மட்டும்தான் அது ஓபன் ஆகும். அதுக்கு தான் கிரேவோல்ஃப் வாசு உள்ள யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற பாக்குற மாதிரி அந்த டோரை வந்துட்டு கையால தள்ளி ஓபன் பண்றாரு. பட் இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ரூமோட டோர் வந்து பாத்தீங்கன்னா கிரேவோல்ஃப் உடைய உதவியே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸும் ஆகுது, ஓப்பனும் ஆகுது. பாத்தீங்களா, இதை இவர் ஓபன் பண்றாரு, ஆப்போசிட் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஓகே, நைட் விஷன்ல ரூமுடைய சென்டர்ல ரிச்சுவல் பண்றாரு இந்த கிரேவோல்ஃப் வாசு. அப்போ அந்த ரூமுடைய டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நைலான் த்ரெட்டோடைய மேஜிக்கால தான் நடந்திருக்குது. ஓகே, இந்த ரூமுடைய டாப் ஆஃப் த செல்ஃப்ல உட்காந்து தான் அந்த கோஸ்ட் ஆக்டர் இது எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை யாரும் நம்பியிருக்கவும் மாட்டீங்க. இப்போ அந்த ரூமுடைய டாப் ஆஃப் த செல்ஃபை பாருங்க, 2 ஆள் உட்காரலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே அந்த ரூமுடைய லாஃப்ட்டுமே இருக்குது. இந்த கிரேவோல்ஃப் வாசுவும் அப்படியே வெளியே வந்தாரு. வெளியே வந்ததுமே அந்த பால்கனில பேய் கேப்சர் ஆகிருக்குது. எனக்கு ஒண்ணு மட்டுமே புரியவே இல்லை,
எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹாண்டர் பிளேஸா இருந்தாலும் சரி, இவங்க வீடியோ எடுக்க போகும்போது வீடியோவோட ஸ்டார்டிங்ல பேய் கேப்சர் ஆகுது அண்ட் வீடியோவோட எண்ட்ல கேப்சர் ஆகுது. பட் 2ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் உள்ள இருக்கானுங்க. அப்ப மட்டும் எந்த பேயுமே அவங்களோட கேமராவில் கேப்சர் ஆக மாட்டுது, அவங்களுக்கும் தெரிய மாட்டுது. பேய் கூட வர வர கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கிட்டு போகுது. கொடுமடா. இந்த மீரா பங்களோ, கிரே வோல்ஃப் வாசுவுடைய இந்த மீரா பங்களோ வீடியோவை பார்த்து நிறைய பேர் அது பார்க்கறதுக்கு உண்மை மாதிரி இருக்குது ப்ரோ, கொஞ்சம் டீபங்க் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ இப்போ நான் டீபங்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது போக இன்னொரு முடிவும் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஃபுல்லா மீரா பங்களோவில் யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லா மீரா பங்களோ கோஷ்டி வீடியோவுமே டீபங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கம்மிங் சண்டே நான் லைவ் வரேன். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குது. ஸோ ஸ்டே டியூன் வித் ராட்சச ராவணா. ஐ வில் பி பேக் இன் ஷார்ட்லி. ராவணன், ராட்சச ராவணன்.